ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் 8th கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 6 digits. ஃபஸ்ட்டு 3 digits ஆர் 631ன்னு கொடுத்துட்டாங்க. மேக் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் பை யூசிங் த digits 0, 3, 6 each only once. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 digits. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஒன்றும் ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பரும் கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 3 digits வந்து 631ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 631ங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டு வந்து 0, 3, 6 தான் லாஸ்ட்டு 3 digits. ஒன்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மேக் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் மட்டும்தான் நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 631 தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து லார்ஜஸ்ட் எழுதலாம். லார்ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு 3 digits வந்து 631 தான். அடுத்த 3 digits நம்ம என்ன எழுதிக்கலாம், லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருக்கிறதுலே பெருசு என்னது 6, அடுத்தது பெருசு வந்து 3, அடுத்தது 0. ஸோ இதுதான் நம்மளுடைய லார்ஜஸ்ட் 6 digit போஸ்டல் கோட். ஓகேவா? இதுவே இப்போ நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் ஃபஸ்ட்டு 3 digitsல எந்த சேஞ்சுமே இல்லை, அவங்க கொடுத்துட்டாங்க. 631 தான் எழுதணும். லாஸ்ட் வந்து என்ன எழுதணும், இருக்கிறதுலே ஸ்மால் என்னதுல 0, அடுத்த ஸ்மால் வந்து 3, அடுத்த ஸ்மால் என்னது 6, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் 6 digit போஸ்டல் கோட். இது வந்து லார்ஜஸ்ட் 6 digit போஸ்டல் கோட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 digits நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த லாஸ்ட் 3 தான் நம்ம வந்து லார்ஜஸ்ட்டையும் ஸ்மாலஸ்ட்டையும் எழுதியிருக்கோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஹைட்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மவுண்டன்ஸும் அதோட ஹைட் இன் மீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. 4 மவுண்டன்ஸ் அதோட ஹைட் கொடுத்துட்டு 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, விச் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் லிஸ்டட் அபவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஹையஸ்ட் மவுண்டன்னா என்னது, ஹைட் எதில் ஜாஸ்தி இருக்கும்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 இருக்கிறத விட்டுடலாம். 2 இருக்கிறது வந்து இது 1, இது 1, 2 பெருசாக இருக்குது. இதில் 2, 6 சேமாக இருக்குது. ஆனால் 3 இங்கே 9 இருக்குது. கரெக்டாக? அப்போ 9 தான் பெருசு. அப்போ விச் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன், 9 எங்கே இருக்குது, ஆனைமுடி. அப்போ ஆனைமுடி தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் மவுண்டன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்துட்டு ஆனைமுடி. அதில் எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குது, 2695 மீட்டர்ஸ் ஹைட் இருக்குது. அப்போ இதுதான் ஹையஸ்ட். இது உங்களுக்கு தெரியலன்னா டவுட் இருந்துச்சுன்னா தனியாக எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா? 1 இருக்கிறதுலாம் இங்கே இருக்குது 1647 1778. ஸோ இதுதான் வந்து லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ 1 இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 2 இருக்கிறதுல 2626, 3, 9ல் பார்த்தீங்கன்னா 9 தானே பெருசு. அப்போ ஆனைமுடி தான் பெருசு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஆர்டர் த மவுண்டன்ஸ் ஃப்ரம் த ஹையஸ்ட் டு லோயஸ்ட்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஹையஸ்ட். கரெக்டாக? இதுதான் ஆர்டர். ஸோ ஹையஸ்ட் என்னது நம்மளுக்கு, ஆனைமுடி தான் ஹையஸ்ட். ஸோ ஆர்டர்னு கேட்குறாங்களா, அப்போ ஆனைமுடி தான் நம்மளுக்கு ஹையஸ்ட். ஆனைமுடிக்கு அடுத்து என்னது 2637. 37ன்றது என்னது, தொட்டபெட்டா. ஓகேவா? அதுக்கடுத்து ஹையஸ்ட் என்னது 11 இருக்குது. இது 6, இது 7. ஸோ 7 தான் பெருசு. கரெக்டாக? ஸோ 1778 தான் பெருசு. தட் இஸ் வெள்ளையங்கிரி. கடைசி பெருசு இது 1647. அது எங்கே இருக்குது, மகேந்திரகிரியில் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் த மவுண்டன்ஸ் ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோவஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹைட்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ் ஆனைமுடி அண்ட் மகேந்திரகிரி. ஆனைமுடிக்கு என்னக்கு 2695, மகேந்திரகிரிக்கு 1647. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆனைமுடிக்கு 2695, மகேந்திரகிரிக்கு என்ன இருக்குது 1647. டிஃபரன்ஸ்னால் எது, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 15, 8, 15 - 7 என்னது 8, 8 - 4 வந்து 4, 6 - 6 0, 2 - 1 1. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹைட்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ் ஆனைமுடி அண்ட் மகேந்திரகிரி வந்து 1048 மீட்டர்ஸ். ஓகேவா? இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.